ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிங்கீதம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான். இந்த நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படத்தினுடைய ஹீரோ படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து ஜெயிலேருந்து வரார். ஏன்னா வந்து அவர் வாங்கின கடனை கட்ட முடியல, அதனால் ஜெயிலு உள்ளார போட்டிருக்காங்க. பெருசாக வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டே இல்லாதவர். வெளில வந்த உடனே தான் அவருக்கு தெரியுது, அவங்க அப்பா அவர் மேலே வந்து ஒரு 99 ஏக்கர் நிலத்தை வந்து எழுதி வச்சுருக்காரு. அந்த பத்திரமும் கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. போய் இந்த நிலத்தை வந்து விற்று நம்ம வந்து நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு அந்த ஊருக்கு போகிறார். போனதுக்கப்புறம் தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. அது ஒரு பொட்டை காடு. என்ன, ஒரு மரம் செடி கொடி தண்ணின்னு எதுவுமே இல்லை, பசுமையே இல்லாத மகா மோசமான ஒரு நிலமா இருக்குது. அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பெரிய மரம், அதை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த மரத்து உள்ளார தான் வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி படத்தினுடைய ஹீரோயின் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அது ஒரு மைனிங் பண்ணுற ஏரியா, கோல்டு மைனிங் பண்ணுற ஏரியா. ஆனால் கோல்டு எங்கேயுமே கிடைக்கல. ஏற்கனவே இப்போ இவங்க அப்பா இவர் மேலே 99 ஏக்கர் எழுதி வச்சார் இல்லையா, அதேமாரி இன்னொரு பாதி பங்கு கொடுக்குற இன்னொரு பார்ட்னர் அங்கே ஒருத்தர் இருக்கார். அவருடைய மகன் வந்து இந்த இடத்த வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவரோட போனோன்னே இவரோட ஒரு டீல் ஒன்று போட்டு எப்படியாவது அதை விற்றுருவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து அதெல்லாம் தங்கம் கிடைக்கலையே. அதை வாங்குறதுக்கு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ஒரு ஆளும் வந்து வந்திருப்பார். இப்போ அவருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் தானே அவர் ஒரு நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குவார். அதனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இல்லை தோண்ட அதான் ஏரியா எது அப்படின்னா, அந்த பெரிய ஒரே ஒரு மரம் இருக்கு இல்லையா, பெருசுன்னா அவ்வளோ பெருசு, ஒரு 15-20 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் அந்த மொத்த மரத்தையும் வந்து கவர் பண்ண முடியும். அந்த மரம் இருக்கிற ஏரியாவில் ஒண்டின்னா நம்ம இன்னும் தோண்டி பார்க்கல. அந்த மரத்தை வெட்டுனா தான் அதை தோண்ட முடியும். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அதை வெட்ட விட மாட்டா. ஏன்னா அதை வந்து அவங்க அம்மா மாரி அவள் வந்து பார்க்குறா அப்படின்றாங்க. அவளுக்கு வந்து அந்த கிராமத்தில் இருக்கவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன கிராமம், எல்லாருமே அந்த மைனிங் பேஸ் பண்ணி தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது ஹீரோ சின்ன ஒரு ஐடியா ஒன்று பண்ணி அந்த மரத்தை வந்து வெட்டிடுறாங்க. இப்போது வெட்டினதுக்கப்புறம் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. என்னன்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பேச்சு போயிடும். பேச்சு போயிட்டு சாதாரணமாக தண்ணி அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை வாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, எல்லாமே பாட்டு வடிவமாக வர ஆரம்பிக்கும். எல்லாமே வந்து பாட்டு வடிவமாக போகுது எல்லாருக்குமே. ஈவன் அங்கே இருக்கிற கோழி கூட வந்து ஒரு மாதிரி சாங்காக தான் வந்து கொக்கரக்கோன்னு கத்துது. இப்போ இந்த சாபத்துலேருந்து இவங்க எப்படி வந்து வெளியில் வர போகிறாங்க, இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ். ஒரு பழைய டைரக்டர், ஒன் ஆஃப் த நோட்டபிள் லெஜெண்டரி. ஆனால் கிட்டத்தட்ட 94 வயசாகும். இந்த வயதில் வந்து படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இதை மாதிரி ஒரு ஃபிக்ஷனலாக அற்புதமான ஒரு கதைக்களத்தோட நல்ல ஒரு கருத்தையும் சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. பேசும் படம்னு ஒரு படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தும் இருக்கலாம். இந்த படத்தை 1991 நினைக்கிறேன், அப்போயே பண்ணவர் இந்த இயக்குனர் தான். ஆக்சுவலி கமல் படம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது தெரியும். அதனுடைய இயக்குனர் வந்து இவர் தான். இப்போது அதே மாதிரி வேறு வித்தியாசமான படத்தை வந்து இவர் எடுத்து வச்சுருக்கார். படத்தில் ஒரு 20 நிமிஷம் இல்லை ½ அன் ஹவர் உண்டின்னா டயலாக் போர்ஷன். மீதி இருக்கிற முழு படமும் வந்து பாடல்கள் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு படங்கள் வரும்போது பாகவதர் காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ வெறும் பாடல்களாக தான் படத்தில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இருக்கிற இந்த பேச்சு தமிழுக்கு வந்து படம் வந்து மாறினுச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னோட ஒரு படத்தை வந்து எடுத்து அதை பார்க்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, என்னடா திருப்பி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மாத்திரம் இல்லை, இதில் சொன்ன அந்த கருத்து, மனிதன், இயற்கை, அவனுடைய பேராசை. அந்த பேராசையினால் அந்த இயற்கையை அவன் என்ன பண்ணுறான், அதனால் அவனுக்கு என்ன பாதிப்பு வரும். மொத்த படமுமே இது ஒரு மெட்டாஃபோர் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கற்பனை கலந்து இப்படி ஒரு படமாக வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதில் இருக்க கேஸ்டிங் எல்லாமே வந்து அது மெயின் லீட் கேரக்டர்ஸ், ஹீரோ, ஹீரோயின், இவங்கெல்லாம் வந்து எனக்கு புதுசாக தான் இருந்தது, யாரையும் வந்து தெரிஞ்ச மாதிரி இல்லை. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாரையுமே வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அது மாத்திரம் இல்லை, இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் குறைச்சலாக உங்களுக்கு ஒரு 10 கேரக்டரையாவது ஞாபகம் இருக்கும். அதில் இருக்கிற சலூன் கடைக்காரன், ஒரு ட்வின்ஸு, தன்னுடைய கணவனை இழந்து மாசமாக இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அப்புறம் ஒரு மேனேஜராக வர்ற ஒரு கேரக்டரு, இவங்க அப்பாவோட பார்ட்னர், அவரோட பொண்ணு,
அது இல்லாமல் ஒரு ஹீரோயினோட தம்பி மாதிரி வர்ற ஒரு கேரக்டர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து நமக்கு வந்து இதில் பக்கத்தில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் வில்லனே கிடையாது. எல்லாருமே ஒரு கிரே ஷேடில் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. ஒரு சூழல் மாறும்போது எல்லாருக்கும் உள்ள ஆசை பேராசை அதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் மொத்த படம் உண்மை. சூப்பரான ஒரு படம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லை, இதுலேருந்து கிடைக்கிற அந்த நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கவும் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் நான் ஒரு படம் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் தான் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்டிருக்கேன். பட் இவர் வந்து ஒரு காமெடி ட்ராமாவாக பண்ணியிருக்காரு. நான் அட்வென்ச்சராக வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அதனாலேயே இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. அதேமாதிரி கிளைமாக்ஸில் ஒரு ஸ்டாரோட கேமியோவும் இருக்குது. அந்த இடமும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அட்டகாசமாக ஹிலாரியஸாக சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது அந்த பிளேஸும். இந்த படம் வந்து தமிழ்லேயே வந்து டப்பிங்கில் வந்து கிடைக்கிது. அடல்ட்ரி கிடையாது, வயலன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்ல விஷயத்தை ஒண்டியும் தான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. மொத்தமாக ஒரு செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் செட்டு மாதிரிலாம் தெரியல, ரொம்ப அழகான ஒரு ஊர் மாதிரியே தான் தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஹீரோவோட பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும். அதில் அவங்களுடைய அப்பா அம்மாவாக வர 2 கேரக்டர்ஸ், அதில் அந்த அம்மா கேரக்டர் 2 சீன் வந்தால் கூட அந்த கேரக்டராக அப்படி பளிச்சுன்னு வந்து நின்று போயிடும். மொத்த இந்த கதையுமே வந்து குபேரபுரம் அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஊரில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், ஈவன் குழந்தைகளோட கூட உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.